துரியோதனன் தன் சேனையை காக்க தன் பக்கம் மாபெரும் வீரர்கள் உடன் இருந்த போதிலும் மனக்கலக்கத்துடனே காணப்பட்டான். ஆச்சாரியர் துரோணர் எப்பொழுதும் பாண்டவர் பக்கம் இருப்பதாக எண்ணினான். அவன் பலமுறை அவரை சந்தேகித்தும் ஆச்சாரியர் துரோணர் தான் எப்பொழுதும் கௌரவர் பக்கம்தான் என்பதை நிரூபிக்கலானார். துரோணாச்சாரியாரே, இவ்வுலகில் உம்மை அழிக்க எவரும் இல்லை. யுதிஷ்டனை தாங்கள் உயிருடன் பிடித்து வரவில்லையா? அர்ஜுனன் மேல் தாங்களுக்கு எப்பொழுதுமே சற்று கனிவு அதிகம்தான். துரோணாச்சாரியார் நல்ல குணநலன்களை பெற்று இருந்தாலும் அவர் அடிப்படையில் பிராமணர் என்பதை மறந்துவிடக்கூடாது. சத்திரியனை போல் அவரால் செயல்பட முடியாது. பாண்டவர்களின் ராஜ்யத்தை சூதாட்டத்தில் வென்றது மட்டும் சத்திரியர்கள் செய்யும் வேலையா? இது இழுக்கில்லையா? துரியோதனா, வீண் வாதம் செய்ய இது நேரமில்லை. நாம் பத்ம யோகம் அமைப்போம். அர்ஜுனனுக்கு மட்டுமே அதை முறியடிக்க தெரியும். அர்ஜுனனையும் யுதிஷ்டனையும் பிரித்து விட்டால் பின் யுதிஷ்டனை பிடிப்பது நமக்கு சுலபமாகிவிடும். குருட்சேத்திர 12வது நாள் கடும் போரில் யுதிஷ்டிரன் கௌரவர்களை அழிக்க முடிவு செய்தான். ஆனால் பத்ம வியூகத்தின் உள்நுழைய அவனால் முடியவில்லை. பத்ம வியூகம் என்பது போர்க்களத்தில் ஏற்பாடு செய்யப்படுவது. அதில் அதிக பயிற்சி பெறாத இளவரசர்களால் நுழைய முடியாது. அவர் அர்ஜுனனின் மகனான அபிமன்யுவை அழைத்து பத்ம வியூகத்தினுள் அவன் நுழைந்தால் அவனை பின்தொடர்ந்து மற்றவர்களும் வருவார்கள் என்றார். அபிமன்யு அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்தவன். சிறந்த ஞானமும் காண்பவரை வசீகரிக்கச் செய்யும் அழகும் கருத்த முடியும் மெல்லிய புருவமும் தீர்க்கமான பார்வையும் கொண்ட பாண்டவர் குல வாரிசு. அபிமன்யு, என் செல்வனே, பத்ம வியூகத்தின் உள் செல்லும் கலை உணர்ந்தவன். வியூகத்தை உடைத்து உள்ளே செல். நாங்கள் உன்னை பின்தொடர்ந்து வருவோம். பிரபு, மெத்த மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனால் எனக்கு அதிலிருந்து வெளிவரத் தெரியாது. நாங்கள் உன்னுடன் வியூகத்தின் உள்ளே நுழைந்ததும் வெளியே வரவும் உனக்கு உதவி செய்வோம். அபிமன்யு பத்ம வியூகத்தினுள் நுழைந்தார். பாண்டவர்கள் அதனுள் நுழைய முற்படும் போது துரியோதனனின் மாமன் ஜெயத்ரதன் வழியை அடைத்து விட்டான். அபிமன்யு போர்க்களத்தில் சீரும் சிங்கமென போரிட்டான். அவனை எதிர்கொள்ள துரியோதனன், கர்ணன், துச்சாதனன் போன்றவர்களாலும் முடியவில்லை. கௌரவர்களின் குலக்கொழுந்தான துரியோதனனின் மகனான லக்ஷ்மணை அபிமன்யு கொன்றான். துரோணாச்சாரியாரே, என் மகன் இனி இல்லை. இந்த அபிமன்யுவை தாங்கள் தான் கொல்ல வேண்டும். அவனை கொன்று கிழித்தெறிய வேண்டும். போர்க்களத்தை அவன் குருதியால் நிரப்ப வேண்டும். இதுதான் சரியான தண்டனை. அவனை நேரடியாக கொல்ல முடியாது. அவன் குதிரைகளை பின்னால் இருந்து தாக்கி வில்லின் நாணை துண்டித்து விடு. நாம் அவனை சுற்றி வளைத்து விடுவோம். துரியோதனன் அபிமன்யுவின் வில்லின் நாணை துண்டித்தான். அவனுக்கு பின்னால் இருந்த தேரை உடைத்தான். நிராயுத பாணியான அபிமன்யு
தேர் சக்கரத்தை ஆயுதமாக எடுத்து துரோணருடன் சண்டையிட்டு தோற்றான். துச்சாதனனின் மகன் தன் கதையால் அபிமன்யுவின் தலையில் அடித்தான். சண்டையில் களைத்திருந்த அபிமன்யு இத்தாக்குதலால் நிலைகுலைந்து உயிர் விட்டான். நான் இனி எதற்காக உயிர் வாழ வேண்டும்? வயதில் பெரியவர்கள் உயிருடன் இருக்க இளம் கன்று உயிர் துறக்க வேண்டுமா? என்னால் போர்க்களம் புக முடியவில்லை. என் இதயம் கணக்கிறது. என் பிள்ளையின் சிரிப்பை நான் என்று காண்பேன்? நான் வலுவிழந்து விட்டேன். எனக்கு இனி உயிர் வாழ இஷ்டமில்லை. தயவு செய்து என்னை தனிமையில் விடுங்கள் கிருஷ்ணா. இதையெல்லாம் பார்க்கும்படி நான் என்ன பாவம் செய்தேன்? எனதருமை புத்திரன் இனி இல்லை. கிருஷ்ணா, நான் உயிர் விட்டாக வேண்டும். அர்ஜுனா, க்ஷத்திரியர்கள் இதையெல்லாம் சந்தித்துதான் ஆக வேண்டும். உன்னை நீயே தேற்றிக்கொள், கலங்காதே. எல்லோரும் உன்னையே நம்பியிருக்கின்றனர். நான் அந்த ஜெயத்ரதனை கொல்வேன். ஆச்சாரியரே, தங்களை யாராலும் எதிர்கொள்ள இயலவில்லை. நான் தங்களின் விரோதி இல்லை, தங்களின் சிஷ்யன். எல்லோரும் அபிமன்யுவை கொல்ல சுற்றி வளைத்தது எவ்வாறு தகும்? இதுதான் போர் செய்யும் முறையா? இது களங்கமான செயல் இல்லையா? எல்லாம் தெரிந்திருந்தும் தாங்களும் இதற்கு உடன்பட்டிருக்கிறீர்களே. எல்லாம் என் விதி. நன்றி குருதேவா, நன்றி. இது தவறென்று தெரிந்தும் துரியோதனன் பொருட்டு நான் இதை செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விட அர்ஜுனா. ஆச்சாரியர் துரோணர் ஒரு நல்ல ஆசானாக மட்டுமல்ல, கௌரவர் படை நடத்தி தளபதியாகவும் இருந்தார். தன்னை துரியோதனன் பக்கம் சார்ந்தவர் என்று நிரூபிப்பதற்காக அவர் நியாயத்திற்கு புறம்பான செயல்களை செய்ய வேண்டியிருந்தது. என் நிலையிலும் தன் நிலை வழுவாது வாழ்ந்த உத்தம சீலர்.